சித்தி பெற்றிருக்கிறோம் இந்த நியமனம் சம்பந்தமாக. நாங்கள் இப்போ பாடசாலையில் இதை முடிச்சுட்டு இந்த பயிற்சியை முடிச்சுட்டு பாடசாலையில் ஆசிரியர்களாக கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். எங்களை 398 பேர் இருக்க எங்களுடைய ஒரு 90 பேருக்கு போகிற கிழமை நியமனம் செய்யப்பட்டிருக்கு அந்த வடக்கு மாகாண கல்வி அமைச்சு செயலாளரால். அப்போ இந்த நியமனம் வந்து எந்த ஒரு நேர்முக பயிற்சி ஒன்று நடத்தி அதில் வச்சு அவைக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நேர்முக பயிற்சியை நிறுத்த சொல்லி எங்களை வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் இந்த நேர்முக பயிற்சி இவர்களுக்கு தேவையில்லை, எல்லாருக்குமே ஒரே அடியாக ஒரே டைமில் நியமனம் செய்யணும்னு சொல்லி எங்களோட முதலமைச்சர் ஒரு செயலாளருக்கு ஒரு இது விட்டு தர நாங்கள் அறிஞ்சு கொண்டோம். நாங்கள் ஆனால் அதுக்கு மாறாக இப்போ போன கிழமை இந்த 90 பேருக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் எல்லாருமே ஒரே டைமில் இந்த பாடசாலைகளை பொறுப்பேற்கணும் என்றால் எங்களோட கோரிக்கை. என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் போட்டி பயிற்சியில் சித்தி எடுத்து நாங்கள் நேர்முக பயிற்சியை முடித்து இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். அப்போ அதே நேரம் எல்லாரும் ஒரே நேரம் பாடசாலையில் நாங்கள் பொறுப்பெடுத்தால் தான் நாங்கள் அந்த எங்களோட சேவை பாடசாலை சம்பந்தமான சேவை காலம் எங்களுக்கு எதிர்காலத்தில் பிரயோசனமாக இருக்கும். அதே அந்த எங்களோட 397 பேரில் 90 பேருக்கு மட்டும் இந்த போராக்கிழமை நியமனம் கொடுத்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. அந்த நியமனத்தை ரத்து செய்து அனைவருக்கும் ஒரே நாளில் இந்த மத்திய கல்வி அமைச்சர் முடிவை அனுசரித்து அந்த மத்திய கல்வி அமைச்சர் முடிவு எடுத்திருக்கு எங்கள் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் நியமனம் செய்ய சொல்லி. அப்போ அந்த மத்திய கல்வி அமைச்சர் முடிவுக்கு அமைவாக எங்கள் எல்லாருக்கும் ஒரே டைமில் நியமனம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுக்கு எந்த ஒரு வெளிப்படுத்தலும் இல்லாமல் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கு. இது எங்களை ஒரு பக்கச்சார்பான தன்மையை வெளிப்படுத்துறதா தான் இதை நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இந்த நியமனத்தை ரத்து செய்து அனைவருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே நிபந்தனையின் கீழ் நியமனத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உள்ளுக்கு நாங்கள் அவரோட எங்களோட சந்திப்பில் இது சம்பந்தமாக தான் நாங்கள் கோரிக்கையில் படுத்தினோம். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் தர 3 அதிபர்கள் சார்பாக. இதில் என்னென்னு சொன்னால் எங்களுடைய சட்ட ரீதியான சில பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னு சொன்னால் முதலாவது கல்வி அமைச்சர் வெளியிட்ட சுற்றுநிறுவம் ஒன்று இருக்குது. இந்த கடமை நிறைவேற்ற அதிபர்கள் தொடர்பாகவும் தரம் பெற்ற அதிபர்கள் தொடர்பாகவும் வந்த சில பிரச்சனைகள் காரணமாக அது வரைக்கும் இந்த நியமனத்தை இடைநிறுத்தி வைக்க சொல்லி ஒரு சர்க்குலர் ஒன்று விட்டுருக்கு. அதுக்கு பிறகு எந்த விதமான ஒரு சுற்றுநிறுவமும் இதுவரைக்கும் வரையில் இந்த நியமனத்தை வழங்க சொல்லி. அப்போ இந்த சுற்றுநிறுவம் இல்லாத நேரத்தில் இந்த நியமனம் வழங்கினது அடிப்படையில் இந்த நியமனம் ஒரு சட்ட வலுவில்லாத ஒன்று, தவறான ஒரு செயற்பாடு. இது வடமாகாணத்தில் மட்டும்தான் நடந்திருக்கு. ரெண்டாவது இன்டர்வியூ வைக்கிற நேரம் வலிகாமம் கல்வி நிலையத்திலேயெல்லாம் சில முறைகேடுகள் நடப்பதாக எங்களுக்கு சில தகவல்கள் வந்தது. அதில் செயலாளர் கோரிக்கை விடாமலே உப அதிபர் நியமனம் பதிலதிபர் நியமனத்துக்கு கூட விண்ணப்பிக்க சொல்லி இன்டர்வியூக்கு கால் பண்ணி பேப்பர்களில் வந்தது. ஆகவே இது தவறானது என்று சொல்லி இலங்கை ஆசிரியர் சங்கம் செயலாளருக்கு சுட்டி காட்டினாங்க. அந்த பிரதி அதிபர் உப அதிபர் நியமனத்தை அந்த விண்ணப்பங்கள் தொடர்பாக அதனை ரத்து செய்ய சொல்லி அது நிப்பாட்டப்பட்டது. ஆயினும் வலிகாமம் வலயத்து கல்வி பணிப்பாளர் பல அந்த நியமனங்கள் தொடர்பாக பல சில அசௌகரியமான செயற்பாடுகளில் ஈடுபட்டது எங்களுடைய சங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதன் காரணமாக நாங்கள் முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம். இந்த ஒரே தரத்திலே தரம் பெற்று நியமனம் பரீட்சை எழுதி நேர்முக பரீட்சைக்கு தோற்றி நியமனம் பெற்றவர்களுக்கு மீண்டும் ஒரு நேர்முக பரீட்சை தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லாருமே ஒரே தரத்திலான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நியமனம் இந்த நேர்முக பரீட்சையானது ஒரு பக்கச்சார்பான செயற்பாட்டுக்கு கொண்டு செல்லும் என்று சொல்லி நாங்கள் அதனை தெளிவுபடுத்தியதற்கிணங்க முதலமைச்சர் அதை சாதகமாக பரிசீலித்து இந்த நேர்முக தேர்வுகளை நிறுத்துமாறு அவர் செயலாளருக்கு உத்தரவிட்டிருந்தார். ஆகவே இந்த நிலையில் அந்த நேர்முக தேர்வினுடைய முடிவின் அடிப்படையில் இந்த 86 பேரும் தெரிவு செய்யப்பட்ட என்று சொல்லி வடமாகாண கல்வி அமைச்சு சொல்வது அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்று சொன்னால் முதலமைச்சரினுடைய அந்த கட்டளையை மீறி செயற்படுகின்ற விதமாக இந்த நிர்வாகங்கள் அமைகின்றதா என்ற ஒரு கேள்வி இங்கே எழுகுது. ஆகவே இந்த சட்ட வலுவான ரீதியில் தான் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இதில் கல்வி அமைச்சனுடைய சுற்றுநிறுவம் வராத இடத்துல இந்த நியமனங்கள் வழங்கப்படுவது தவறு. அதே நேரம் முதலமைச்சரினுடைய முடிவுக்கு மாறாக இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டது தவறு. ஆகவே இந்த நியமனங்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு முறைகேடாக நடைபெற்ற இந்த நியமனங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு சமமான முறையிலே அனைத்து தரம் பெற்ற அதிபர்களுக்கும் நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றேன்.